எவ்ரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு ரெசிபியோடு தாங்க வந்திருக்கேன். ஆமாங்க, 1 பேட்டர் 3 டிஷ்ஷஸ். இன்றைக்கி வந்து ஒரே பேட்டர் வச்சு நம்ம 3 டிஷ் பண்ண போகிறோம். தோசை, இட்லி, பணியாரம். நம்ம வீட்டில் வந்துட்டு இட்லிக்கு தனியாக தோசைக்கு தனியாக அரைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர். நம்ம வந்து இட்லி தோசைக்கு ஒரே மாவு தான் அரைப்போம் இல்லையா? அது வந்து ஃபஸ்ட்டு 2 நாள் இட்லி நல்லா வரும், அதுக்கப்புறம் வராது. அதுக்கப்புறம் தோசை தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் கடைசியில் வந்து தோசை நல்லா வராது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹை ப்ரோட்டீன் தோசை பேட்டர் ரெசிபி நான் வந்து க்யூரேட் பண்ணி நான் நிறைய நாள் ட்ரை பண்ணி பார்த்து அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, பச்சைப்பயிறு, இட்லி அரிசி, இல்லைனா வந்துட்டு புழுங்கல் அரிசி, இதில் அப்படின்னா பச்சரிசி, இது 3ல் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருப்புளுந்து, வெள்ளை உளுந்து, வெள்ளை சுண்டல், மக்காச்சோளம், கொஞ்சமாக வெந்தயம், இதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 8 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருங்க. ஊறினா தான் நல்லா வந்து அரைப்படும். மக்காச்சோளம்லாம் கண்டிப்பாக ஊறினா தாங்க அரைப்படும். அதனால் வந்து ஒரு 8 மணி நேரம் வந்து தாராளமாக ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு 2-3 டைம் களைஞ்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி, இல்லை நீங்கள் வந்து கிரைண்டரில் அரைக்கிறனா கூட அரைக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எப்போவுமே மாவு அரைப்பேன். அதனால் வந்துட்டு நான் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி நல்ல ஃபைனாகவும் இல்லாமல் கொரகொரப்பாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்டேஜில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஜாரை மட்டும் கழுவி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு நீங்கள் வந்து புளிக்க விட்டுருங்க. எந்த அளவுக்கு நல்லா ஃபெர்மெண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு ரெசிபீஸ் வந்து நல்லா வரும். இப்போ வந்து நீங்கள் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இட்லி ஊற்றுற மாதிரி திக்காகவும் இருக்கக்கூடாது, தோசை ஊற்றுற மாதிரி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம இந்த பேட்டரை 3 டிஷ்ஷுக்குமே யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால நான் வந்து ஒரு மீடியமாக லைட்டாக திக்காக இருக்கிற மாதிரி நான் வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா புளிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம ஊரில் நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அழகாக புளிச்சு வந்துடும். ஒரு 4-5 மணி நேரத்துலேயே அழகாக புளிச்சு வந்துடும். நான் வந்து இன்றைக்கி நேற்று நைட் ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கி காலையில் அரைக்கிறேன். ஸோ ஈவினிங்லாம் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதே பேட்டரில் இட்லி, தோசை, பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேட்டரை வந்து லைட்டாக தாங்க அடித்து எடுக்கணும். ரொம்ப போட்டு அடித்து எடுத்தோம் அப்படின்னா தோசை தான் வரும், வேறு எதுவும் ஊற்ற முடியாது. பணியாரமோ இட்லியோ பண்ண முடியாது. ஸோ கொஞ்சமாக அடித்து எடுத்துக்கோங்க. பணியாரத்துக்கு நான் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சுக்கிறேன். இதுவே போதுமானதாக இருக்கும். வேறு எதுவும் ஆட் பண்ணாதீங்க. அதாவது கடுகு, உளுந்தம் பருப்பு அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணாதீங்க. இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இதை ஆறிட்டு இருக்கட்டும். சைடில் வந்து இட்லி ஊற்றி வச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி 3 பேர்த்துக்கு தான் பண்ணுறேன். அதனால் வந்து நிறைய டிஷ் பண்ணால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு பணியாரம் கொஞ்சமாக தான் ஊற்றியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அது வெந்துட்டுருக்க கேப்பில் தோசையும் ஊற்றிடலாம். தோசை பாருங்கள் எவ்வளோ அழகாக வார்க்கறதுக்கு வருதுன்னு. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு சூப்பராக வரும். கொஞ்சமாக ஆயில் போட்டு நீங்கள் வந்துட்டு வேக விட்டுருங்க. மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு நமக்கு குக் ஆயிரும். கூன்றேன் சீக்கிரமாக வந்து குக் ஆயிரும். ஃபைனலாக வந்து மேலே கொஞ்சம் ஆனியன் போட்டுட்டு நம்ம போட்டு எடுத்துட்டோன்னா சூப்பரான தோசை ரெடி. ஃபைனலாக வந்து நான் வந்து இட்லியும் பாயில் பண்ணி எடுத்துட்டேன். அதுவும் ஓரமாக இருக்கட்டும். தோசை, இட்லி ரெடி. இப்போ பணியாரம் மட்டும்தான். பணியாரத்துக்கு நம்ம வந்து சாட்டே பண்ணி வச்சுருந்த ஆனியன் வந்து ஆறி இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா இந்த பேட்டர் நான் வந்து கொஞ்சம் திக்காக வந்து போட்டேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் இதில் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இட்லி, தோசை பேட்டரில் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. பணியாரம் பேட்டரில் மட்டும் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆயில் வந்து போட்டு பணியாரக்கல்லில் சூடு பண்ணிக்கோங்க. எப்போவுமே சூடானதுக்கப்புறம் தான் வந்து போடணும். அது ஒரு தம்ப் ரூல் மாதிரி. நம்ம குக் பண்ணுறோம் அப்படின்னாவே சூடானதுக்கப்புறம் பண்ணால் தான் வந்து பேன் சூடானதுக்கப்புறம், இல்லை ஆயில் கொதிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து பணியாரத்தை போட்டு எடுத்துக்கலாம். பணியாரத்தை வந்து நான் இன்றைக்கி மூடி போட்டு குக் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டு கூட குக் பண்ணி திருப்பி விடலாம். நான் மூடி போட்டு குக் பண்ணிவிட்டேன். அழகாக வந்து குக் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரே பேட்டரில் 3 டிஷ் பண்ணி காமிச்சிருக்கேன். இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பணியாரம் பேட்டரில் மட்டும் கொஞ்சமாக தான் நான் தண்ணி ஆட் பண்ண சொன்னேன் இல்லையா? தண்ணி ஆட் பண்ணுறதுனால அது குக்கிங்கில் வந்து எந்த சேஞ்சஸும் ஆகாது. இது ரெசிப்பியில் எந்த சேஞ்சஸும் ஆகாது. எதுக்காக சொன்னேன்னா, நம்ம வந்து பேனில் ஊற்றும்போது, பணியாரம் பேனில் ஊற்றும்போது கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான். பட் தண்ணி வந்து ஆப்ஷனல் தான். திக்காக தான் நான் அன்றைக்கி பண்ணேன். அதுவே நல்லா தான் இருந்தது. ஸோ இந்த 3 ரெசிபிக்கும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு தக்காளி சட்னி, இல்லை தேங்காய் சட்னி, இல்லைன்னா இதை எல்லாத்தையும் விட ரொம்ப சூப்பரான காம்பினேஷன்னா நிலக்கடலை சட்னி. இதை பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தோசை வந்து நீங்கள் தடிமனாக ஊற்றினாலும் நல்லா வரும். அதாவது வந்து ஊத்தாப்பா மாதிரி ஊற்றினாலும் வரும், ரோஸ்ட் மாதிரி போட்டாலும் வரும். இது வந்து டேஸ்ட் வந்து லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் நம்ம தால்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய வந்து ப்ரோட்டீன் இருக்க ஒரு ரெசிபி இது. ஸோ யூஷுவல் இட்லி தோசை, ஒயிட் இட்லி தோசை மாதிரி இருக்காது. பட் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை இட்லி ரெசிபியாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. அதே மாதிரி நம்ம சேனலை Instagram, Facebook, YouTubeல ஃபாலோ பண்ணிக்கோங்க.